and the church in Holland in his order. பிரியமானவர்களே, தேவன் ஆனந்தில் இருக்கிற சபைகளுக்கும் இந்தியாவில் உள்ள சபைகளுக்கும் ஒரு ஒழுக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஒழுக்கத்திற்குள்ளாக சபையானது இருக்க வேண்டும். He wants a new church. அதுதான் புதிய திருச்சபைகளாக இருக்கிறது. A church in his order. அவருடைய ஒழுக்கத்திற்குள்ளாக சபையாக இருக்கிறது. Amen. Amen. Now, the church has a mandate. The church has an assignment, a mandate from God. பிரியமானவர்களே, சபையானது ஒரு அசைன்மென்ட்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yeah, it has also a promise. அது வாக்குத்தத்தத்திற்குரிய சபையாக இருக்கிறது. Now, it's very clear. இது ரொம்ப தெளிவா இருக்குது. And in Mark 16, sorry, Matthew 28 and Mark 16. அதாவது மத்தேயு 28 மார்க் 16ஆம் அதிகாரத்திலே Yeah, the Bible clearly states that we need to proclaim and demonstrate the gospel. பிரியமானவர்களே, வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நாம் சுவிசேஷத்தை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை வெறும் வார்த்தையினால அதை நிரூபிக்க கூடாது, அதை செயல்பாட்டினாலே நிரூபித்து காண்பிக்க வேண்டும். நேற்றுக்கிட்ட அந்த மாதிரி தான் நடந்தது. மக்கள் சுகமாக்கப்பட்டார்கள். நாங்கள் யாரையுமே தொட்டு நாங்க ஜெபிக்கல. இயேசு அவர்களை தொட்டார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க பாருங்க. இயேசு எங்க இருக்கிறார் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். Amen. The demonstration of the presence of God. பிரியமானவர்களே, அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நடத்தப்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது. The demonstration of the presence of God. காரியங்கள் தேவனுடைய வல்லமையினாலே நடத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். So that is the mandate. To preach and demonstrate. அதாவது பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷமானது செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். But then comes the promise. அப்பொழுதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமானது வெளிப்படுகிறது. And behold, I am with you all the days until the end of this world. அந்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிறதான வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. So do you understand my confusion when people say if only Jesus was here? பிரியமானவர்களே, இப்பொழுது நான் உங்களிடத்திலே கேட்கிறது என்னவென்றால், சில நேரத்தில் ஜனங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, அதாவது குழப்பம் ஆயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து இங்கதான் இருக்கிறாரா? It contradicts what Jesus said. ஆனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து சொல்லி இருக்கிறார். Because he said, I will be with you. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படியாய் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சகல நாட்களிலும். In the days of persecution, in the days of suffering, in the days of problems, in the days of prosperity, in the days that you have more than enough, in the days that you are happy, in the days that you are sad, all the days. பிரியமானவர்களே, நீங்கள் உபத்திரவப்படுகிறதான நாட்களிலே, பயப்படுகிறதான நாட்களிலே, செழிப்பா இருக்கிறதான நாட்களிலே, பலவீனமா இருக்கிற நாட்களிலே ஆகிய சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Now, you know the word with in that sentence, the word with. பிரியமானவர்களே, with உங்களுடனே, உடனே என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் translated from the Greek word meta. அதாவது அந்த உடனே, உங்கள் உடனே என்று சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தையானது கிரேக்க வார்த்தையாகிய மீட்டா என்கிறதான வார்த்தையிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. All say meta. எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம், மேட்டா. Oh, you speak Greek. நீங்க எல்லாருமே கிரீக் பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. Good. Now it means with. மேட்டா அப்படி என்றால் உடனே, translated with but also கூட என்ற அர்த்தம். with in. அதாவது இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, அதாவது உங்கள் உடனே, உங்களுக்கு உள்ளே. But also I will be among you. உங்களுக்கு மத்தியிலே. Also I will be in between you. உங்களுக்கு நடுவே. And I will be among you through you. அதாவது
உங்கள் மூலமாக through you, உங்கள் மூலமாக. So, Jesus says, behold, I am in you. பிரியமானவர்களே, ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். All the day. எல்லா நாட்களிலும், சகல நாட்களிலும். Behold, I will be among you. I will be in between you. I will be among you, through you. All the day. பிரியமானவர்களே, சகல நாட்களிலும் நான் உங்களுக்குள்ளே, உங்கள் மத்தியிலே, உங்கள் நடுவே, உங்கள் மூலமாகவே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Until the end of the aeon. பிரியமானவர்களே, அதாவது உலகத்தின் முடிவு பரியந்தம், அதாவது ஏயோன் என்று சொல்லப்படுகிறதான. That is translated with world, but it also means age. கிரேக்க வார்த்தை Or மூலமாக, century. அதாவது ஏஜ். Oh, sorry. My English was sorry. Century. அதாவது நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு அல்லது அதாவது வருகிற காலங்களுக்கு என்று சொல்லப்படுகிறது, And then கடந்த Jesus காலங்களுக்கு. speaks about the century of grace. பிரியமானவர்களே, கர்த்தராகி இயேசு நூற்றுக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லும்போது அது அவருடைய கிருபையை குறிக்கிறது. And that time started with Jesus. ஏனென்றால் நாட்கள் இயேசுவோடு கூட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. Amen. Amen. So God says, I will always be in you. பிரியமானவர்களே, ஆகவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். But when he is in you, he can also be among the people. பிரியமானவர்களே, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினாலே அவர் ஜனங்களுக்கு நடுவேயும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். You know, Jesus is in me. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பாரானால், When I am in the hotel, Jesus is among the guests in the hotel. பிரியமானவர்களே, இயேசு எனக்குள்ள இருக்கிறபடினாலே நான் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறேன். அந்த ஹோட்டலுக்குள்ளே வருகிறதான ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். Go to the marketplace. நான் மார்க்கெட், அதாவது கடை வீதிக்கு போனாலும் And Jesus is among the people இயேசு in the கிறிஸ்து marketplace. ஜனங்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். காரணம் அவர் எனக்குள்ளே இருக்கிறபடியினாலே. Now when people go to school, then Jesus is among the students. பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போவார்களானால் இயேசு கிறிஸ்து அந்த பள்ளிக்கூடத்திலும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். காரணம் பிள்ளைகளுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. His ஆமென். presence is not far away. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னமானது எங்கோ வெகு தொலைவிலே இல்ல. His presence is in you. அவருடைய பிரசன்னமானது உங்களுக்குள்ளே இருக்கிறார். And when you allow Jesus to be Jesus through you, then he can be among the people. பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் மூலமாக செயல்படுத்த விடுவீர்களானால் அவர் ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். Thank you Jesus. You know, the Lord is your helper. ஓ தேவனாகி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Now, I go a little bit further because you know the presence of Jesus is the most important. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமானது நமக்கு மிகவும் அத்தியாவசியமாய் இருக்கிறது. You know, you can have church without the presence of Jesus. பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் கூட உங்களால சபையை நடத்த முடியும். You know, when I was growing up as a child, நான் சிறு பிள்ளையாக நான் வளர்ந்து I went கொண்டிருந்த to போது a certain church, but I never understood that God is present in the church. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சபைக்கு நான் போய் கொண்டிருந்தேன். அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா என்று கூட என்னால சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சபை காணப்பட்டது. I understood that God was existing. எனக்கு நல்லாவே உணர்ந்து தேவனுடைய ஆவியானவருடைய பிரசன்னம் அங்கு இல்லை என்பதை. அந்த சபையை விட்டு ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கேயோ தூரமா இருக்கிறத நான் உணர்ந்தேன். In a place called heaven. பிரியமானவர்களே, அது அப்படியே வானங்களுக்கு மேல இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன் அங்க இருக்கும்போது. And he was looking to me. இயேசு கிறிஸ்து அங்கிருந்து என்னை பார்த்து. And I had to say every Sunday, because of my guilt, because of my guilt, because of my guilt, so I did everything wrong.
ஓ பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் நாங்க சபைக்கு போகும்போது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு காணப்பட்டு கொண்டே இருந்தது. ஓ என்னாலதான் ஏசப்பா இங்க வரலையா, என்னாலதான் தேவ பிரசனம் இங்க இல்லையா என்கிற குற்ற உணர்வு எனக்குள்ளே காணப்பட்டது. So I thought God is very angry with me. ஓ தேவன் என் மேல ஏதோ கோபமா இருக்கிறாரு போல இருக்குது, அதனாலதான் அவருடைய பிரச்சனை என்கிட்ட இல்ல அப்படின்னு நான் உணர்ந்தேன். But until I was 13, I went every Sunday to church. பிரியமானவர்களே, எனக்கு அப்பொழுது 13 வயது. தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போய் விடுவேன். Without experiencing the presence of God. ஓ தேவனுடைய பிரசனத்திலே இருக்க வேண்டியதான ஒரு அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த 13வது வருடம். I don't want to be a leader of a church where God cannot be present. ஆகவே ஒரு முடிவை எடுத்தேன். தேவனுடைய பிரசனம் இல்லாத இடத்துல நான் ஒரு தலைவனாக அந்த ஆலயத்துக்குள்ளே நான் இருக்க முடியாது என்கிறதான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டேன். Amen. ஆமென். I don't know about you. ஓ உங்களை பத்தி எனக்கு தெரியல. I want a church எனக்கு where God can be God. பிரியமானவர்களே, எனக்கு இப்படிப்பட்டதான சபை வேண்டும். எங்கே தேவனாகி கர்த்தர் இருக்கிறாரோ அந்த தேவனுடைய சபைதான் எனக்கு வேண்டும். கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க கால வேளையில. ஹalleluya. I Thank you want a Jesus. church where God can enthrone the praises of his people. எனக்கு எப்படிப்பட்டதான சபை வேண்டும் என்றால் எங்கே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறதோ அப்படிப்பட்டதான திருச்சபையை நான் வாஞ்சிக்கிறேன். I don't want people to go to the rituals of singing. I want them to sing. பிரியமானவர்களே, எனக்கு ஏதோ தேவனுடைய மக்கள் அப்படியே காணக்கூடாத உலகத்துக்குள்ளே பாடிக்கொண்டிருக்கிறதான அனுபவத்தை நான் பாடல்களினாலே பாடி மாத்திரம் உணர விரும்பவில்லை. அந்த தேவ பிரசன்னத்தை என்னுடைய கண்களாலே காண விரும்புகிறேன். And then to worship in spirit and in truth. ஆகவே தேவ பாடல்களை பாடுகிறவர்கள் கூட தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் பாட வேண்டும். I want a church where God can speak what he wants to speak. எனக்கு எப்படிப்பட்டதான சபை வேண்டும் என்றால் எங்கே தேவனாகி கர்த்தர் பேசுகிறாரோ அப்படிப்பட்டதான திருச்சபை தான் எனக்கு வேண்டும். And where God can heal, deliver, save, and whatever he wants to do. ஓ பிரியமானவர்களே, அங்குதான் தேவன் சுகமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார், ரட்சிக்கிறார். அவருடைய விருப்பம் And நடைபெறுகிறது. I believe you want that too. ஓ பிரியமானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Amen. ஆமென். That's why it's so important that we have a revelation about the presence of Jesus. ஆகவே தான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் இருக்கிற நாம் வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. You know, I don't need to pray to bring him down. ஓ பிரியமானவர்களே, எனக்கு ஜெபம் பண்றதுனால இயேசுவை இழுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. Because then I don't understand that it's already there. ஓ ஏன் அந்த மாதிரி இயேசுவை இறங்கி வாங்கன்னு சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறாங்க என்கிறதான உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறபடினாலதான். I don't need to pray that the Holy Spirit will fall down on me. எனக்கு இப்படி எல்லாம் ஜெபம் பண்றதே பிடிக்காது. ஆவியானவரே வாரும் மாறும் மாறும் என்று சொல்லி. Because அப்படிதானே? the Holy Ghost is not a ghost that is hanging on the ceiling. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு ஆவி அவர் கூரையில தொங்கிட்டு இருக்கிறாரு, அவரை பிடிச்சு வாருமாண்டவரே வாருமாண்டவரே என்று கூப்பிடுகிறதான உணர்வு உள்ளவர்களாய் நான் இருக்க விரும்பல. No, ஆமென் சொல்லுங்க. when you are baptized into water and baptized into the Holy Ghost, God the Father, God the Son, God the Holy Spirit is here. எப்பொழுது நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேனோ, எப்பொழுது நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தாலே நான் நிரம்பி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேனோ, அப்பொழுதே பிதாவாகி தேவன், குமாரனாகி கிறிஸ்து, ஆவியாகிய தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார். Why do we need prayer? We need prayer so that the barriers that hinder God in me to work, that they fall. பிரியமானவர்களே, ஏன் நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையானவைகள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளும்படியாக தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜெபம் அவசியம் உள்ளதாக இருக்கிறது. I need to renew my mind every day. இன்றைக்கு நமக்கு அவசியம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Because God wants to do new things every day. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறபடியால் நாமும் புதியவர்களாய் ஆகிக் கொண்டே When you study the இருக்கிறோம். 4 Gospels, you see that not one of the healings Jesus does is the same. ஓ பிரியமானவர்களே, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புதங்களை நீங்களும் செய்ய முடியும். And still we go on doing the same things over and over and over and over and over.
ஆனால் பாருங்க, பாரம்பரியமாகவே ஒரு காரியத்தை நம்ம அப்படியே சுத்தி 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 டயர்டாகி இன்னும் அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், புது சிருஷ்டிகளாய் மாறாமல். Yeah? And because we like to do the same things. நாம நம்முடைய பாஸ்டருங்கெல்லாம் என்ன கத்து கொடுத்தாங்களோ அதையவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். It gives us a feeling of security. அது எதை குறிக்குதுன்னா நம்மள அப்படியே பாதுகாத்துக்கிறோம். But you know, it's a false security. ஓ பிரியமானவர்களே, அதாவது நமக்கு அது நம்மளாகவே ஒரு பாதுகாப்பை அமைத்துக் கொள்வது என்கிறதான அர்த்தம் உள்ளதா இருக்குது. Because our only certainty should be God. ஓ பிரியமானவர்களே, ஏனென்றால் சில காரியங்கள் கடினம் உள்ளதா இருக்கிறதுனால நமக்காக ஒரு பாதுகாப்பு நம்மளே வலுக்கட்டாயமா அமைத்துக் கொள்கிறோம். Amen. Faith is the assurance, is the certainty. ஓ பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது என்னவென்றால் காண்பிக்க வேண்டும். Not the motions, but faith. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு இது நடக்கும் அப்படின்னால நினைக்காதீங்க, அது விசுவாசத்தினாலே நடக்க வேண்டும். You know, you see it in your church the same. ஓ இதே போலதான் உங்களுடைய சபைகளில் நீங்கள் காண வேண்டும். Watch your congregation. உங்களுடைய மக்களை நீங்க கவனிக்க வேண்டும். They always sit on the same spot. ஓ அவங்க எப்போதும் உட்கார்ற இடத்துலயே உட்கார்றாங்களா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. And when a new person is coming and sitting on their spot, they are, where do I need to sit? Where do I need to sit? அவங்க தேய்ச்ச இடத்துலயே உட்கார்ந்துகிட்டே இருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அதாவது புதிய மனுஷர்கள் உள்ளே வரும்போது நான் இங்க உட்காரலாமன்னு நினைப்பாங்க, ஆனா அந்த இடத்துல பழைய ஆளுங்க உட்கார்ந்துகிட்டு உடவே மாட்டாங்க, அவங்கள வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்க ஓடி போயிடுவாங்க. You are smiling, so it is true. ஓ நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா இதுதான் உண்மை. It's not a problem. ஆனா அது ஒரு பிரச்சனை கிடையாது. Unless எப்பொழுது என்றால் it hinders God to move. தேவன் அவர்களை நகர்த்துகிற வரைக்கும். Amen. Amen. Imagine what would happen. ஓ நீங்களே கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது. Sunday morning start to preach, now start to heal the sick. ஆண்டவர் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை காலையில வியாதி உள்ளவர்களை சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And then அப்புறம் the sick come after the preaching because they think you will pray with the sick after the preaching. அதாவது அந்த வியாதி உள்ளவங்க பிரசங்கத்துக்கு முன்னால வராம பின்னால வந்தாங்கன்னா ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? Praise God. Amen. Now you know there is a word in the Greek. கிரேக்க வார்த்தையிலே and that word is called parousia. ஓ கிரேக்க மொழியில ஒரு வார்த்தை இருக்குது, அது பெருசியா. And it is translated in most Bibles with the word coming. அதாவது நிறைய வேதாகமத்திலே மொழிபெயர்ப்புல இந்த வார்த்தையானது வருகிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன் என்கிறதான அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And then people interpret it as something that needs to arrive. ஓ பிரியமானவர்களே, இது ஜனங்களுக்கு எப்படி அதாவது மொழியாக்கம் செய்யப்பட்டு சொல்லப்படுகிறது என்றால் ஏதோ ஒன்று அவர்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது என்கிறதான அர்த்தத்திலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. But it doesn't really mean coming. ஆனால் பரோசியா என்கிறதான வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது என்கிறதான அர்த்தம் கிடையாது. It means presence. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிரசன்னம். I could say today, thank you for coming. Sorry. Today I could say to you, thank you for coming. Okay, நான் இப்போது உங்களை பார்த்து சொல்லலாம், நீங்க வந்ததுக்காக நன்றி அப்படி நான் சொல்லலாம். In the Greek I would use thank you for your parousia. அத கிரேக்க வார்த்தையில எப்படி சொல்லலாம் அப்படினா கிரேக்க மொழியில அதாவது நீங்கள் பரூசியா செய்ததுக்காக நன்றி என்று சொல்லலாம். Does that mean you need to come or does it mean you are here? அதனுடைய அர்த்தம் நீங்க வர வேண்டுமா அல்லது நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தமா? It means you are here. அதனுடைய அர்த்தம் என்னன்னா நீங்க இங்கே இருக்கிறீங்க அப்படினு தான் அர்த்தம். Now in many scriptures நிறைய வேத வசனத்திலே what they call the coming of Christ, அதாவது கிறிஸ்து வருகிறார் என்கிறதான அந்த வார்த்தையானது they use that word
parousia. அந்த வார்த்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்றால் பரோசியா என்கிறதான வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. Implicating that Jesus is not here. அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஆண்டவராகிய இயேசு இப்போது இங்க சொல்லுங்க And that இல்லை one என்ற அர்த்தம். day, maybe about 6,000-7,000 years, maybe then he will come back. அதாவது ஏதோ ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறமா இயேசு ஏதோ வரப்போறாருங்கிறதான அர்த்தத்திலே உள்ளதான அந்த வார்த்தையாக But இருக்கிறது. until then, sorry church, you are left on your own. அது அந்த நாள் வரைக்கும் சபையே உனக்குள்ள இயேசு இல்லை என்றுதான் அர்த்தம். But we know that is not true. அது உண்மை அல்ல. Because what is a church without Jesus? இயேசு இல்லாத சபை என்ன மாதிரியான சபையா இருக்கும்? It's nothing. அது ஒண்ணுமில்லாத What is a சபை. church without the presence of God, without the presence of Jesus, without the word, the presence of the Holy Ghost? Nothing. Yes, தேவனாகி கர்த்தர் இல்லாத, இயேசு கிறிஸ்து இல்லாத, ஆவியானவர் இல்லாத ஒரு சபை எப்படிப்பட்டதான சபையா இருக்கும்? So we have to understand that the translators in the time that the Bible was translated, they could not believe that the presence of God could be in the believer. பிரியமானவர்களே, வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டதான அந்த காலங்களிலே நாம் பார்க்கிறோம். அதாவது சில வார்த்தைகளை அவர்கள் நம்பக்கூடாத வார்த்தைகளாக இருந்தபடியினாலும், சில வார்த்தைகள் அவர்கள் நம்புகிறதான வார்த்தையா இருந்தபடியினாலும் அதற்கேற்றவாறு வார்த்தைகளை அங்கே திணித்து விட்டார்கள். So they translated it with coming instead of with presence. ஆகவே பிரியமானவர்களே, வருகிறார் என்கிறதான வார்த்தையானது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. Now let's read the scripture. நாம் வேத வசனத்திலிருந்து இதை பார்க்கலாம். In 2 Corinthians 10 verse 10. 2 கொரிந்தியர் 2 Corinthians 10 verse 10. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். Here is used the word parousia. இந்த இடத்திலே பருசியா என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. King James says, for his letters said, for his letters, say they, are weighty and powerful, but his bodily, and there the word parousia is used, his bodily parousia, his presence, his appearance is weak. பிரியமானவர்களே, கிங் ஜேம்ஸ் வேர்சன் என்கிறதான பழைய மொழிபெயர்ப்பு, ஆங்கில பழைய மொழிபெயர்ப்புல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெருசியா என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் வல்லமை உள்ளவர், அதாவது தன்னுடைய சரீரத்திலே தன்னுடைய பிரசன்னத்தை வெளிக்காட்டுகிறவர். Yeah, there the word parousia is probably translated in your Tamil Bible with appearance or presence. அதாவது பிரியமானவர்களே, தமிழ் பைபிள்ல இந்த வார்த்தையானது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய அதாவது வடிவம் மற்றும் அவருடைய வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிறது. Philippians 2 verse 12. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். Wherefore, my beloved, as you have always obeyed, not as in my presence or when I'm with you, parousia, but now much more in my absence or apousia, work out your own salvation with fear and trembling. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். So you have the word parousia means presence, but you have also the word apousia and it means absence. பிரியமானவர்களே, பருசியா என்றால் பிரசன்ஸ், பிரசன்னமாகுதல். அப்பூசியா என்றால் பிரசனம் அல்லாத, பிரசனம் இல்லாத என்று அர்த்தம். Yeah, so in this scripture, Philippians 2 verse 12, you have both words and it is translated with present, not with coming. பிரியமானவர்களே, இந்த 12வது வசனத்திலே இந்த ரெண்டு வார்த்தையும் இணைக்கப்பட்டு, அதாவது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவருடைய பிரசனம் இருக்குது, அவருடைய பிரசனம் இல்லை என்கிறதான வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. Now this is very important because only the presence of God can change people. ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவனுடைய பிரசன்னமாகுதலே ஜனங்களை விடுதலையாக்கும். Do laws change people? அதாவது இரண்டு லாஸ், நீதி, அதாவது நியாயங்களானது ஜனங்களை Do laws change people?
Two laws. 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 LRWS. Yeah. Okay. Laws. Laws. Like in the government. Yeah. Laws. Yeah. Break the people. They change. ஓகே, அதாவது 2 கட்டளைகளானது ஜனங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. No. இல்லையா? ஆமாவா இல்லையா? Why not? You have a law in India not to steal, so nobody is stealing. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்தியாவுல திருடக்கூடாது அப்படிங்கறதான ஒரு கட்டளை இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க? திருட மாட்டாங்க. Oh, they are stealing. Oh, where's my wallet? ஆனா அவங்க திருடுறாங்களே. நம்ம சில நேரத்துல எங்கடா என் பர்ஸை காணோம்னு நாமளும் முழிக்கிறோமே. Now, so law does not change people. ஆகவே கட்டளைகள் ஜனங்களை மாற்றாது. But yesterday night we saw that the presence of God was changing people. நேற்றுக்கு ராத்திரியில அந்த கூட்டத்துல நாங்க பார்த்தோம், தேவனுடைய பிரசன்னமானது ஜனங்களை மாத்திக்கிட்டே இருந்தது, மறுரூபமாக்கி கொண்டே இருந்தது. When I accepted the Lord Jesus Christ, the presence of God changed my entire life, and I'm still changed. பிரியமானவர்களே, நான் எப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுதே என்னுடைய முழு வாழ்க்கையானது மாற்றப்பட்டது. இன்றைக்கு நான் மாற்றப்பட்டவளாக உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். Not because Jesus is far away on a cloud or somewhere, I don't know, but because His presence is in me. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எங்கேயோ வானங்களுக்கு மேலாக இருக்கிறாரோ என்னவோ, ஆனால் அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது. Now, in Colossians 1 verse 26, verse 27. ஒன்னாம் அதிகாரம் read it in Tamil. 25 முதல் 27 வசனங்கள் வரைக்கும். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Wow, you see, the mystery is Christ in you. பிரியமானவர்களே, இதிலே சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த ரகசியம் என்னவென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். கரங்களை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Not Christ on the clouds, not Christ far away in heaven, but Christ in you. இயேசு கிறிஸ்து எங்கேயோ வானங்களுக்கு மேலாகவோ அல்லது வானங்களுக்கு உயரமாகவோ இல்லை, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். And Christ in you is the hope of glory. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே அது மகிமை நம்பிக்கையாக இருக்கிறது. And glory is all that God is, all that God has, and all that God can do. பிரியமானவர்களே, மகிமை என்பது என்ன? தேவனாலே சகலவற்றை செய்ய முடியும், தேவனாலே என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதெல்லாம் நடக்கும் என்பதே தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. And in John 17 verse 22, Jesus is saying, the glory Father, everything you are, everything you have, everything you can do, you have given me, I have given to them. பிரியமானவர்களே, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகிமையின் பிதாவே, நீர் எந்த மகிமையெல்லாம் எனக்குள்ளே கொடுத்திருக்கிறீரோ, எந்த மகிமை எனக்குள்ளே நீ செய்யும்படியாய் சொன்னீரோ அவைகள் எல்லாம் எனக்குரியவர்களாகி இவர்களுக்குள்ளும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். I don't know about you, but I received it. பிரியமானவர்களே, நீயும் நானும் அவைகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். In Colossians chapter 2 verse 9 till 10, the Bible tells us that the fullness of the Godhead dwells in Jesus. பிரியமானவர்களே, கொலோசையில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய முழுமையானது கிறிஸ்துவுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருந்தார். And that the fullness of Christ came to dwell in me. அந்த கிறிஸ்துவின் முழுமையானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். So I know where it is. அதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவைகளை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். It's not far away in heaven. Heaven is in me because Christ is in me and he came with the fullness of the Godhead. பிரியமானவர்களே, ஏதோ பரலோகமானது எங்கேயோ தொலைவில் அல்ல, பரலோகமானது உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஏனென்றால் பரலோகத்திலே வாசம் பண்ணக்கூடியதான கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் அவருடைய முழுமையானது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே பரலோகம் தூரத்திலே இல்லை.
It's nonsense to pray for more power. ஓ பிரியமானவர்களே, இது ரொம்ப ஒரு விஷயமா இருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்காக ஜெபம் பண்றது. Because all the power that God invested in Jesus is now in you and in me. ஓ பிரியமானவர்களே, நாம் வல்லமைக்காக ஜெபிக்க கூடாது. வல்லமையானது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்திலே உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. The problem is we don't feel it. ஓ பிரச்சனை என்னன்னா நாம் அந்த வல்லமையை உணர்வதில்லை. And we don't see it. அந்த வல்லமையை நாம பார்க்கிறது கிடையாது. And that's why we don't believe it. அதனாலதான் வல்லமை நமக்குள்ள இல்லங்கறதான ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. So the problem is not God, it's not his word, the problem is me. இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள், பிரச்சனையானது தேவன் மேல இல்லை, பிரச்சனையானது ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வல்லமையை விசுவாசியாமல் இருப்பதனால. I simply need to believe what God is saying. ஓ நான் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நான் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Amen. Amen. The power is in me. ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். Because Christ is in me. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறபடியால் அவருடைய வல்லமையும் எனக்குள்ளே இருக்கிறது. I don't feel it, I don't always see it, but I know it. ஓ பிரியமானவர்களே, அதை எப்போது நான் பார்த்து கொண்டல்ல, அவைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், தெரிந்து வைத்திருக்கிறேன். I don't walk by sight, I walk by faith. ஓ நான் கண்டல்ல, காணாமல் நான் விசுவாசிக்கிறவனாய் இருக்கிறேன். Faith is the certainty that what God said is true. ஓ பிரியமானவர்களே, விசுவாசமானது வல்லமையுள்ள செயல்பாடாய் இருக்கிறது. ஏனென்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த விசுவாசமாய் இருக்கிறது. Now 2 Corinthians 4:7 says, we have this treasure in earthen vessels. ஓ பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. What's an earthen vessel? What is an earthen vessel? அதாவது பூமிக்குரிய சரீரம் என்பது என்ன? It's my body. ஓ பூமிக்குரிய பாண்டம் என்பது பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரீரமாய் இருக்கிறது. அந்த சரீரமானது குப்பையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. Do you understand? உங்களுக்கு தெரியுமா? Treasure. ஓ யார் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறார்? Christ in us. ஓ கிறிஸ்துவே நம்முடைய பொக்கிஷத்தின் நம்பிக்கையாய் இருக்கிறார். Oh glory. ஓ தேவனுடைய மகிமையானவர் நமக்கு மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். The bishop will continue. ஓ பிஷப் அவர்கள் கண்டினியூ பண்ணுவார். Hallelujah. So let us sing together a very small song. Not a song with 20,000 couplets, but only one song. Can you do that, to sing one song? Yeah? Hey, stand up. Let us sing one song. Keyboardist. Okay, what song are we going to sing? அதாவது என்ன சின்ன பாட்டு ஒன்னு பாடுறீங்க? Where is the organist? Organized. Come on, do I need to play or are you playing? Okay, what are we going to sing? Okay, என்ன பாட்டு பாடுறீங்க? சின்ன பாட்டு. Oh. Are we going to sing God's Not Dead? Do you know that? God's Not Dead. God's Not Dead. Do you know that song? ஆண்டவர் அங்கே இல்லை. I mean a fast song, and not fun. No, you know, the song of fire. Blessed be The name of the Lord. It's a good song. Good. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. The Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Most High. The name of the Lord. Our songs are rise. The righteous are able, and they are saved. The name of the Lord. Our songs are rise. The righteous are able, and they are saved. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed
be the name of the Lord Most High. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. He's a wonderful singer. And you are a wonderful choir. Yes, yes. You can go to Holland to sing there. Amen. But you need to pay your own ticket. பிரியமானவர்களே, நீங்கள் அருமையா பாடுகிறீர்கள். நீங்கள் ஹாலந்துல வந்து பாடணும். அதுக்கு நீங்களே பணம் கட்டி டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. Praise God. Amen. We are here to teach you what God has revealed to us. நாங்கள் இங்கு இருப்பதற்கு காரணம் உங்களுக்கு போதிப்பதற்காக இங்கு இருக்கிறோம். கர்த்தர் எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்து போதிக்க சொன்னாரோ அவைகளை போதிப்பதற்காக நாங்கள் இங்கு இருக்கிறோம். About the blueprint what God has given to the church so that we know what he wants to do. பிரியமானவர்களே, சபையை குறித்து தேவன் கொடுத்ததான அந்த நிழற்படத்தை உங்களுக்கு முன்பாக அதை விளக்கி கொடுத்து தேவன் எங்களுக்கு கொடுத்ததான வெளிப்பாடுகளை உங்களுக்கு முன்பாக நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். Thursday we started to tell you need to put a foundation. அந்த நிழற்படத்தின் அவசியமாக முதலாம் நாளிலே நாங்கள் சொன்ன விஷயம் அஸ்திபாரம். In the people, அந்த அஸ்திபாரமானது மக்களுக்குள்ளே போட வேண்டும். Talking about spiritual things. அந்த அஸ்திபாரமானது ஆவிக்குரிய அஸ்திபாரமாக Not the foundation you are building the living stones. பிரியமானவர்களே, அந்த அஸ்திபாரத்திற்கு மேலே நீங்கள் கட்ட வேண்டியதான கற்களானது ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறது என்று பார்த்தோம். And the very main purpose of church is to worship God. அடுத்ததாக சபையினுடைய மூல காரணம் கர்த்தரை ஆராதிப்பது என்பதையும் நாம் பார்த்தோம். So that God can build his throne in the midst of the church. ஆராதனையின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தை சபைக்கு நடுவே அமைக்கிறவராக இருக்கிறார். When God is on the throne, everything can happen. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னமானது அலைபாய்ந்து கொண்டிருக்குமானால் சபைக்குள்ளே சகலமும் நடக்கும். Sickness will go. வியாதி உள்ளவர்கள் சுகமாவார்கள். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Poverty will go. Poverty will go. Yes, தீர்க்க தரிசனமானது வெளிப்படும். All bad things will go. எல்லா அதாவது தரித்திரமான எண்ணங்கள் சகலமும் விலகி ஓடும். Because in the presence of God, nothing unholy can stay. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னமானது பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தமானது தங்கி இருக்கிறது. தங்கி இருக்கும் போது அசுத்தங்கள் எல்லாம் விலகி ஓடுகிறதா இருக்கிறது. I believe that the day is coming when people enter your church, the power of God is hitting them immediately. ஆமென். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நாட்கள் வரும், ஜனங்கள் உங்களுடைய சபைக்குள்ள பிரவேசிக்கும் போது தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் பிரவேசிப்பார்கள். Amen. Amen. You don't need to pray for them because the anointing of God is so strong that everything that is not from God will be destroyed. நீங்கள் எதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவனுடைய அபிஷேகமானது வாசம் பண்ணுகிறவரையால் அபிஷேகமானது சகலவற்றையும் முடிக்கிறதாக இருக்கிறது. விடுதலை உண்டாகிறது. I believe that when we are worshiping God, the anointing is so strong that people are delivered, that people become free, that people give their life to Jesus without your invitation. தேவனை ஆராதிப்பதால் தேவனுடைய பிரசனம் சபைக்கு நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரசனத்திலே விடுதலை உண்டாகிறது. அந்த பிரசனத்திலே சுகம் நடக்கிறது. அந்த பிரசனத்திலே ரட்சிப்பு உண்டாகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. And then that glory, the presence of the Lord is coming out of your church, flowing into the world and make everything healthy. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்து அவருடைய மகிமையானது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவை சபையில உலாவிக் கொண்டிருக்கிறபடினால சகலமும் நடக்கிறதாக இருக்கிறது.
Why do I tell you this? So that you change your mind. நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்றால் இவைகள் உன்னுடைய சிந்தனை மாற்றும். You know, we are doing too much things in the flesh. பிரியமானவர்களே, ஏனென்றால் இன்றைக்கு சபையிலே மாமிசீகமான காரியங்களை நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். What does that mean? We are doing too much things because we see things and then we act upon it. பிரியமானவர்களே, ஏன் இவ்வளவு மாமிசீகமான காரியங்கள் நிறைய செயல்படுகிறது என்றால் எதையோ பார்க்கிறோம், அதையவே நம்ம சபையில கொண்டு வந்து நடத்துறோம். Now the Apostle Paul was speaking to the church in Corinth. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் இப்படியாய் பேசுகிறார். And he was telling them, I cannot speak to you about spiritual things. பிரியமானவர்களே, என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்கள் மத்தியிலே ஆவிக்குரிய விஷயங்களை நான் பேசக்கூடாது. Because you are still carnal minded and you cannot understand the spiritual things. நீங்கள் மாமிசீகமான சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே ஆவிக்குரியவைகளை உங்களால் நிதானித்து அறிந்து கொள்ள முடியாததினாலே நான் ஆவிக்குரிய விஷயங்கள் உங்கள் மத்தியிலே பேச முடியாது. He was talking to the church. அதை நான் சபைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். Now we are traveling around the whole world and we see a lot of churches and Christians, they only are carnal minded and they act in the flesh. பிரியமானவர்களே, நாங்கள் உலகத்தில் இருக்கிற அநேக பகுதிகளுக்கு போய் நாங்கள் இந்த மாதிரி கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். சபைகளை பார்க்கும் பொழுது அது மாமிசீகமான காரியங்களை செய்கிறதான மாமிசீக சிந்தை கொண்டதான சபைகளாகவே இருக்கிறது. And there are a lot of books about carnal things. அதாவது மாமிசீகமான காரியங்களை குறித்ததான நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. They only take the book of Revelation. அதிலே ஒன்றுதான் வெளிப்படுத்தின விசேஷம். At least 200 books are written about the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 200 புத்தகங்களுக்கு மேலாக மொழிபெயர்த்து எழுதி இருக்கிறார்கள். And every book is telling something else. ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை உடைய புத்தகமாக இருக்கிறது. So what is the truth? அப்ப உண்மை எங்க இருக்குது? What is the truth? எது உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது 200 புத்தகம் இருக்குது, 200 மாடல்ல. The best thing is that when you read the book of the Revelation, that you ask the Holy Spirit to give you a revelation. இந்த குழப்பமான உலகத்தில் இருக்கிறத நாம் புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை நாமாகவே படித்து ஆண்டவரே என்ன எழுதி இருக்கிறது என்று எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று நாமளே ஜெபித்து ஆவியானவருடைய உதவியை நாடிக்கொள்ள வேண்டும். Do you know what revelation is? வெளிப்பாடு என்றால் என்ன தெரியுங்களா? Something what is hidden, ஏதோ ஒன்று மறைக்கப்பட்ட ஒன்று, மறைக்கப்பட்ட ஒரு காரியம் வெளிப்படுகிறதாக இருக்கிறது, அதுதான் வெளிப்பாடு. We teach later about that, but I want to plant a seed in you. Okay, you see? Do you know who this is? ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக நான் செய்து காண்பிக்கிறேன். இப்ப ஏதாவது தெரியுதா? You cannot see me. நீங்க பிஷப் பேர்ட்ட பாக்குறீங்களா? Amen. This is an example. Come on, people. இதுதான் உதாரணம். சொல்லுங்க மக்களே, வாயை திறந்து சொல்லுங்க கொஞ்சம் சத்தமாதான். Revelation means that the veil is taken away. வெளிப்பாடு என்றால் என்ன அர்த்தம்? இந்த முக்காடானது அப்படியே விலக வேண்டும். இதுதான் பிஷப் பேர்ட். You know, this was a small demonstration about the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு உதாரணம், அவ்வளவுதான். A lot of things are hidden for normal people. சாதாரண மக்களுக்கு சில வெளிப்பாடுகளானது மறைக்கப்பட்டதாக இருக்கு. Not for the sons of God. அது ஆனால் தேவனுடைய சிந்தனை உள்ளவர்களுக்கு அது கூடாத ஒரு காரியமா இருக்கிறது. Amen. Look to me. என்னை பாருங்கள். Yeah. I'm a beautiful man. நான் ரொம்ப அழகான ஒரு மனுஷன், அப்படிதானே? You missed a good place to say amen. But you know, Jesus was telling the people, இயேசு மக்களை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார், when you have seen me, என்னை பார்த்தீர்களானால், என்னை கண்டீர்களானால், you have seen the Father. என்னை கண்டீர்களானால் நீங்கள் பிதாவை கண்டீர்கள் என்றே அர்த்தம். But is God looking like Jesus? இயேசுவை போலவே தேவன் உருவமுடையவராய் இருந்தாரா? இயேசு எப்படி சரீரத்தில் இருந்தாரோ அப்படிதான் தேவனும் இருக்கிறாரா? Does God has that body? அதாவது தேவனுக்கு இயேசுவுக்கு இருந்த சரீரம் போல இருந்ததா?
God is the what? Oh, God is a spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். Yeah. So how could they discover that what Jesus was doing when they looked to Jesus that they saw God? Sorry. Yes, please. Off பண்ணுங்க. Switch off. Oh. Do I need to repeat? No. How could they see God when they were looking to Jesus? தேவனை இயேசுவை பார்த்தபோது எப்படி அவர்கள் பிதாவை கண்டார்கள்? God was in Jesus. ஏனென்றால் பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்தார், இயேசுவுக்குள்ளாக இருந்தார். Jesus said, இயேசு சொன்னார், God is working in and through me. பிதாவானவர் எனக்குள்ளேயும் எனக்கு வெளியேயும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். In what he was speaking like God. இயேசு எதையெல்லாம் பேசினாரோ அது பிதாவானவர் பேசினது போலவே பேசினார். When he was healing the sick, he was showing what God is doing. அவர் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கின போது ஜனங்களுக்கு சொல்லுகிறார், பிதாவானவர் இவ்வாறாக சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Amen. When he was casting out devils, he was showing what God is doing. தேவன் எதை செய்கிறார் என்பதை பிசாசுகளை துரத்தும் போது இயேசு செய்து காண்பித்தார். Not because of his bodily form, but in what he was saying and in what he was doing, they could understand that God was speaking and God was doing. என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான் என்று இயேசு சொன்னது அவருடைய சரீரத்தை அல்ல, அவர் பேசின வார்த்தைகளின் மூலமாக, அவர் செய்ததான கிரியைகளின் மூலமாக, அற்புதங்களின் மூலமாக, அடையாளங்களின் மூலமாக பிதாவை ஜனங்களுக்கு இயேசு காண்பித்தார். Amen. ஆமென். And when Jesus was on a special mountain, இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில இருந்தபோது, we call it the mountain of transfiguration. அதாவது மறுரூப மலையிலே What happened? என்ன நடந்தது என்று பார்த்தீர்களானால், What happened? என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க. God, who was inside of him, தேவன் இயேசுவுக்கு உள்ளாக இருந்தார். his glory, அவருடைய மகிமை, everything what he is and everything what he has and everything what he can do came out of him. இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தாரோ, எதையெல்லாம் பேசினாரோ, அந்த மகிமையானவர் இயேசுவுக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தப்பட்டார். Amen. ஆமென். Yes. ஆமென். இதான் உண்மை. And God was speaking to those 3 disciples who saw it. ஆண்டவராகிய தேவன் அவரோடு கூட தங்கி இருந்ததான 3 சீடர்களோடு பேச ஆரம்பித்தார். This is my son. ஆண்டவராகிய தேவன் என்ன சொன்னார் என்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன், Listen to him. இவருக்கு செவி கொடுங்கள். So God, who was dwelling in Jesus, was revealing himself. பிரியமானவர்களே, தேவன் எதையெல்லாம் சொன்னாரோ அதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காண்பித்தார். Yeah, but every time when Jesus was walking in this world, he was showing the glory of God by what he was saying and by what he was doing. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் தேவனுடைய மகிமையை பேசினதின் மூலமாகவும் கிரியையிலே நடப்பித்ததின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருந்தார். Yeah. I cannot go deeper in that because we need to have 6 months. பிரியமானவர்களே, இதை ரொம்ப நாம ஆழமாக படிக்கணும்னா நமக்கு 6 மாசம் தேவை. We try to give you a total picture, but we only can give you the top of the mountain, top of the iceberg. பிரியமானவர்களே, நாங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்க முடியும், ஆனால் அதுக்கு 6 மாசம் ஆகும். அதனால ஏதோ எங்களால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறோம். You need to study my books. நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்னுடைய புத்தகங்களை படியுங்கள். They are translated now in Tamil. இப்போ அது இங்கிலீஷ்ல இருந்து அது தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டது. Because you can hear a lot and you can make notes, but let us be honest, in 1 month you don't know anymore. நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லனா ஒண்ணுமே செய்ய முடியாது. But when you have it on paper, you can read it again and read it again. And, yes, oh look, yeah. நீங்க எழுதி கொண்டதை அடிக்கடி நீங்க பார்த்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஆழமாக உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வரும். Amen. Amen. Hallelujah. When you have a computer, I can send you it on his own English. Sorry.
Sorry, not everybody knows English, but then I could send the message by internet to your computer, but it's in English. அதாவது இங்கிலீஷ் நிறைய தெரியுமானால் நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அதாவது நெட் அதாவது வெப்சைட் மூலமாக உங்களுக்கு நான் அனுப்பி கொடுக்க முடியும். Now, Jesus, இயேசு, he could only be in his body, அவர் தம்முடைய சரீரத்தில் இருந்தார், in one place. அவர் ஒரே இடத்துல தான் இருந்தார். Like me, என்ன போலவே I'm here. நான் இப்போது இந்த பள்ளிக்கொண்டால இருக்கிறேன். I'm not in Holland. நான் ஹாலந்தில் இல்ல. Yeah? உண்மையா இல்லைங்களா? Is this a revelation for you? இது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லைங்களா? No, it's knowing. அதாவது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, Now, when Jesus lives in me, இயேசு எனக்குள்ளே and Jesus வாழ்வாரானா lives in you, அவர் உங்களுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். his parousia, his presence is in us. கிரேக்க வார்த்தையில பரூசியா என்கிறதான அவருடைய பிரசனமானது உங்களுக்குள்ளே இருக்கிறார். But not only Jesus, also God the Father, God the Son, and God the Holy Spirit. இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, ஆவியாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Yeah. In the same way, it was with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் உங்களுக்குள்ளே இருந்த மாதிரிதான் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, ஆவியாகிய கர்த்தரானவர் அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார். Another body. அதாவது அவருடைய சரீரத்திலே. When you look to me, I have another body than Jesus had. ஓ பிரியமானவர்களே, நான் ஏதோ இயேசுவுக்கு இல்லாத ஒரு சரீரத்தை உடையவனா இருக்கிறேனா? I have a bigger nose than he. எனக்கு என்ன இயேசுவுக்கு இருந்த மாதிரி இல்லாம ஏதோ பெரிய மூக்கு இருக்குதா? Because he had a Jewish body. ஆண்டவர் வந்து எபிரேய யூதனாகிய சரீரத்தை உடையவராக And இருந்தார். I have a Dutch body. நான் வந்து டச்சுக்காரனாக இருக்கிறேன். So you look different than me at the outside. பாருங்க, நீங்களும் என்ன போல இல்லாம வித்தியாசமா தான் இருக்கிறீங்க. But Jesus is also in my daughter. ஓ, இயேசு என்னுடைய மகளுக்குள்ளும் இருக்கிறார். My spiritual daughter. Spiritual daughter, what? Hello, spiritual daughter. ஓ, ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய மகள். Because that is mama, then they believe that they had something with mama, but this is spiritual daughter. பிரியமானவர்களே, அவங்க எனக்கு அம்மாவா இருக்கிறாங்க, இவங்க என்னுடைய ஆவிக்குரிய மகளாக இருக்கிறார்கள். She has a different body than me. ஓ, என்ன மாதிரி இல்லாத ஒரு சரீரத்தை உடையவளாக இருக்கிறார். Her nose is more beautiful than my nose. ஓ, என்னுடைய மூக்கை விட இந்த அம்மாவுடைய மூக்கு அழகா இருக்குது. But it is the same Jesus. இயேசுவுக்கு அதே மாதிரி தான். It's the same God. ஓ, அவர் அதே தேவனாக தான் இருந்தார். The same Holy Spirit who dwells in her as in me, as in Jesus. ஓ, இவளுக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார். எனக்குள்ளே இருந்தவர் தான் இயேசுவுக்குள்ளும் இருந்தார். Yeah, we explained that yesterday. ஓ, நேற்றுக்கு நாங்க தெளிவா உங்களுக்கு சொல்லி காண்பித்தோம். Now, when I speak நான் பேசும் பொழுது the word of God, தேவனுடைய வார்த்தையானவர், then I am revealing God to the people. ஓ, நான் தேவனுடைய மக்களுக்கு அவைகளை வெளிப்படுத்துகிறேன். When I act like Jesus, நான் இயேசுவை போல நடக்கும்போது, healing the sick, casting out devils, வியாதிகளை சுகமாக்குகிறேன், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்குகிறேன், etc. I do what God is doing. ஓ, தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். So I can tell the people, நான் ஜனங்களை பார்த்து சொல்ல முடியும், when you have seen me, ஓ, நீங்கள் என்னை பார்த்தீர்களானால் you have seen the Father. ஓ, நீங்கள் பிதாவை பார்த்தீர்கள் என்பதாகும் என்று நான் என்னால சொல்ல முடியும். Do you understand that? உங்களுக்கு புரியுதுங்களா? You need to think spiritual, eh? அதாவது நீங்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியிலே சிந்தித்து பாருங்கள். In this body, God is dwelling. ஓ, இந்த சரீரத்திலே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Jesus said, we don't leave you as orphans, but the Father and I, we come to dwell in you. இயேசு கிறிஸ்து போகும்போது இப்படியாய் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நானும் பிதாவுமானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் என்று வாக்கு பண்ணிவிட்டு போனார். That's why Jesus started his ministry. Repent, change your mind, think in a different way so that you can understand. இயேசுவின் தொடக்க கால ஊழியத்திலே பார்க்கும்போது அவர் இப்படியாக பிரசங்கித்தார், ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம்
நாட்களுமாய் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி காண்பித்தார். You know, Jesus did not come only to save people. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பதற்காக மாத்திரமே வரவில்லை இந்த He உலகத்திற்கு. came to show them the Father and what it means when the Father lives in you. அவர் இதுக்காகவும் வந்தார். பிதாவானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே நான் பிதாவானவர் என் மூலமாக இப்படியா கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக வந்தார். Jesus, he could not do anything out of himself. இயேசு கிறிஸ்து தாமாகவே எல்லாவற்றையும் செய்யவில்லை. He spoke what the Father told him to speak. பிதாவானவர் என்னத்தை சொல்ல சொன்னாரோ அதைதான் இயேசுவும் சொன்னார். He was doing what the Father showed him to do. பிதாவானவர் என்னத்தை காண்பித்தாரோ அதின்படிதான் இயேசுவானவர் செய்தார். Yeah. So he was acting like God. ஆகவே அவர் தேவனை போலவே கிரியை செய்து And கொண்டிருந்தார். now God dwells in you. ஆகவே அந்த தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Amen. ஆமென். And you don't feel him, but he is there. நீங்க ஒருவேளை உணராம இருக்கலாம், ஆனால் பிதாவானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Now you speak the words of God. இப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். Now you do what God is doing. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். Because he's using your body. ஆகவே தேவன் உங்களுடைய சரீரத்தை தமக்காக பிரயோஜனப்படுத்திக் So you கொள்கிறார். can tell the people, when you see me, you see the Father. ஆகவேதான் நான் என்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன், என்னை கண்டீர்களானால் நீங்கள் பிதாவை காண்கிறீர்கள். Yeah. Jesus only could be on one place in the same time. இயேசு கிறிஸ்து ஒரே இடத்திலே தான் இருந்தார், எங்கிருந்தாரோ அங்கே. But now ஆனால் இப்பொழுது Jesus can be on more places in the same time because he lives in you. இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். காரணம் அவர் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினால். When I go back to Holland, நான் ஆலந்துக்கு திரும்ப போகும்போது Jesus can reveal himself because I'm in Holland. ஆண்டவர் எனக்கு அங்கே தம்மை வெளிப்படுத்துவார், நான் ஆலந்திலே இருக்கிறேன். But you are in India. ஆனால் நீங்கள் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறீர்கள். Wherever you go and you act like God, you reveal God to the people. நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் தேவனை போல செயல்படுவீர்களானால் தேவன் அந்தந்த இடங்களிலே அவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹalleluya. That's why the devil is so angry. அதனாலதான் பிசாசுக்கு பயங்கர கோபமா இருக்கிறான். He has to do with more people and where God is dwelling in than only the one who was walking in Israel. Okay. Okay. I didn't get. Yeah, I can understand. The devil had to do with one person in the time Jesus was walking in Israel. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில் இருந்தபோது பிசாசானவன் ஒரு காரியங்களை செயல்படுத்த விரும்பினான். And when Jesus died on the cross, இயேசு சிலுவையிலே மரித்தபோது the devil was thinking, God is out of the world. பிசாசு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இயேசு போயிட்டாரு, அவரால் தேவனுடைய திட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தான். But Jesus said, we don't leave you as orphans, the Father and I, we come to dwell in you. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லி இருக்கிறார், நானும் பிதாவும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம், சகல நாட்களில் உங்களோட கூட இருக்கிறோம் என்று வாக்கு பண்ணினார். So there is not now one person who is acting like God. There are millions of them now in the whole world. இயேசு மட்டும்தான் அன்னைக்கு தேவனை போல செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான நபர்கள் தேவனை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Think about it. அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். And God was saying that he will reveal himself to the world in the same way he was revealing himself in Jesus. பிரியமானவர்களே, தேவன் தமக்குள்ளாகவே கிரியை செய்ய விரும்பியதை இயேசுவின் மூலமாக கிரியை செய்ய வெளிப்படுத்த ஆண்டவர் ஆரம்பித்தார். When Jesus was only in me இப்போது இயேசு எனக்குள்ளே மாத்திரம் இருப்பாரானால் and not in you, உங்களுக்குள்ளே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. this is an example. இது ஒரு உதாரணம். He's only in me. அவர் எனக்குள்ள மட்டும்தான் இருக்கிறார். And he will appear himself in the same way God was appearing in him when he was on the mountain of transformation. அதாவது அவர் எனக்குள்ளே இருப்பாரானால் அவர் எனக்குள்ளே அப்படியே அவரும் ஆண்டவராகிய தேவனும் அப்படியே அந்த மறுரூப மலையில நடந்தது போல தம்மை வெளிப்படுத்துவார்களானால் now how many people will see him then?
ஓ எத்தனை பேர் இங்க பாப்பீங்க நீங்க அவரை? Only you. ஓ நீங்க மட்டும்தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? Because you are here. ஓ நீங்க இருக்கிறதுனால. But the Bible is telling me ஆனால் வேதாகமம் இப்படியா எனக்கு that சொல்லுகிறது. every eye will see him. ஓ எல்லா கண்களும் சகல கண்களும் அவரை காணும். Why? ஏன்? Because he lives in you and millions of Christians, and he will show himself in them. ஓ அவர் உனக்குள்ளே இருக்கிறபடியினாலும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே இருக்கிறபடியினாலும் சகல ஜனங்களும் கிறிஸ்துவை இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். Hallelujah. You understand this? ஓ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? Amen. ஆமென். You know, Jesus said, இயேசு no, சொன்னார். sorry, the Apostle Paul said, சாரி அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். it's storming here. The Apostle Paul said, when we knew Jesus in the flesh, not longer now anymore. பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை மாமிசீகமாக பார்ப்பீர்களானால் அது எப்போது உண்மை உள்ளதாக இருக்காது. We are not knowing Jesus Christ anymore in the flesh. இயேசுவை சரீர பிரகாரமாக இனி நாம பார்க்க முடியாது. Amen. ஆமென். You know me in the flesh. ஓ நான் இப்போது சரீரத்தில் இருக்கிறதுனால என்னைய நீங்க பாக்குறீங்க. Yeah, you can push here, you can down here. நீங்க இங்க அழுத்தலாம், இங்க பிடிச்சு இழுக்கலாம். Amen. But he is not longer in the flesh. ஆனால் இயேசு கிறிஸ்து இனிமேல் சரீரத்திலே வரமாட்டார். Amen. We don't know him in the flesh anymore. ஓ அவரை இனிமேல் சரீர பிரகாரமாக பார்க்க We know முடியாது. him in the spirit. இப்போது அவர் ஆவியாய் இருக்கிறார். நாம் ஆவியானவரால் ஆவியின் மூலமாக அவரை பார்க்க முடியும். So we will not see him anymore in that bodily form what he had. ஓ அவர் எப்படி இந்த உலகத்திற்கு பிரவேசித்தாரோ அதை போல இப்பொழுது இயேசுவை நாம் பார்க்க முடியாது. Because that's flesh. அது மாம்சமானது. It is going deeper. ஓ அது ரொம்ப ஆழமாய் போகக்கூடியதான ஒரு விஷயம். Hallelujah. ஹalleluya. Now Jesus lives in you. ஓ ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனாகி கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். When the Bible is speaking about the coming, ஓ வேதாகமம் ஆதியிலே என்கிறதான வார்த்தை the பற்றி Bible is பேசும்போது speaking about the presence. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து பேசுகிறது. Now, is God present in you? தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? He is there. ஓ அப்படியானால் தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. He don't need to come anymore because he is there. ஓ நாம அவரை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். இவருக்குள்ள இருக்கிறதுனால அப்ப இங்கதான் இருக்கிறார் ஆவியானவர். Amen. ஆமென். Now that man is a sinner. ஓ இப்போது உதாரணமாக இவரை பாவியான மனுஷனாக எடுத்துக்கொள்ளலாம். This is an example. ஓ இது ஒரு உதாரணம் தான். இப்ப பாஸ்டர் பால் பாவியா God is இருக்கிறார். not living in him. He's a sinner. ஓ ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு இவர் ஒரு பாவி. But now I walk to him. இப்ப நான் அவர் பக்கத்துல போய் And God in me is coming to him. ஓ எனக்குள்ள தேவன் இருக்கிறபடினாலே நான் அவரை தொடும்போது தேவன் இவருக்குள்ளாக செயல்படுகிறவராக இருக்கிறார். Amen. ஆமென். Amen. ஆமென். And I'm going to tell him the gospel. நான் இப்ப இவர்கிட்ட போய் இயேசுவை பத்தி சொல்றேன். And I tell him the kingdom of God is nearby because the kingdom of God is in me. ஓ பரலோக ராஜ்யம் உங்க பக்கத்துல இருக்கிறாரு ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. And I can tell him, do you want to come into the kingdom of God? ஓ நீங்க என்ன போலவே இயேசுவுக்குள்ளாக வர விரும்புறீங்களான்னு நான் கேட்கும்போது Not only can come in the kingdom of God when you are born again out of the spirit. ஓ பிரியமானவர்களே ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் மறுபிறப்பு அடைந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க முடியும். Without the spirit you cannot see the kingdom of God. ஓ வெறும் வார்த்தையினால பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க காண முடியாது. So we say, yeah, I want to be in the kingdom of God. இப்ப இவர்கிட்ட நான் சொன்ன உடனே இவர் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா நானும் அதுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. Then I tell him about Jesus the Savior, that they need to accept Jesus Christ, the King of the kingdom, and to come in his heart. ஓ அந்த நேரத்திலே அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய கிறிஸ்துவை குறித்து நான் இவருக்கு சுவிசேஷமாக சொல்லும்போது இவர் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். He's doing that. ஓ நான் சொல்லுகிறபடியே செய்கிறார். I accept Jesus as my Savior. ஆமா பாஸ்டர் பால் நான் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஓ அவர் என்னுடைய சுகமாக்குகிறவராக இருக்கிறார். On the cross. ஓ அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார். And Jesus comes in. என்று அவர் ஒத்துக்கொள்ளும்போது இயேசு இவருக்குள்ளாக செயல்படுகிறார். Yeah. Then Jesus and God is also present in him. இயேசு கிறிஸ்து இவருக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்றால் தேவனாகி கர்த்தரும் இவருக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக
Hallelujah. And because he's born again, because he understands the word of God, இவர் மீண்டும் பிறந்திருக்கிறார். காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை இவர் அறிந்து விட்டார். his spiritual eyes are going open, இவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய மகத்துவத்தை காண and he can see the kingdom of God. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை தன்னுடைய கண்களினாலே பார்க்கிறார். You know, when you see the kingdom of God, your total life will be different. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய ஆவிக்குரிய கண்களிலே பார்ப்பீர்களானால் உங்களுடைய முழு வாழ்க்கை மாற்றப்படுகிறது. Read John chapter 3. It's about the kingdom of God, about born again, about entering the kingdom of God. யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படியுங்கள். அதிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதை குறித்தும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now, is God living in you? தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? Is Jesus living in you? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? Is the Spirit living in you? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? Yeah, because it's one God. அவங்க 3 பேரும் ஒரே தேவனா இருக்கிறாங்க. When the Spirit of God lives in you, God lives in you. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் தேவனே உங்களுக்குள்ளே இருக்கிறார். And Jesus lives in you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். So God is present in you. ஆகவே தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே வாசம். Parousia means. அதனுடைய அர்த்தம் தான் பெருசியா. He don't need to come for you. நீ இதுக்கு மேல வரணும்னு அவசியம் இல்ல. He did already come for you. ஆண்டவர் உங்களுக்குள்ள முதல்ல வந்துட்டார். That's why he is present. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறார். So when you are going outside, நீங்கள் வெளியே போகும்போது and you meet people on the market, நீங்கள் கடைத்தெருவிலே ஜனங்களை பார்க்கும்போது and you start to speak to them, நீங்க அவங்க கூட பேச ஆரம்பிங்க. it is God or Jesus who is coming to them. தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். Amen. Amen. Yesterday we were speaking about the blood flowing women, Pastor Mildred. Now, yesterday evening, Pastor Mildred was speaking about the women with an issue of blood. பாஸ்டர் மில்டர் அவர்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறித்து நேற்றுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். And she was thinking, when I only can touch his clothes, hem of garments. yeah, then I will be healed, right? அவள் இப்படி சொல்லுகிறாள், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் சுகமாவேன். Now, was there power in his clothes? அவருடைய துணியில என்ன வல்லமையா இருந்தது? No, இல்லை. no. He washed his clothes, so the power is already gone. அவருடைய கவுன அவர் துவைச்சாரு, அவர் சுத்தம் பண்ணி கொண்டாரு, அதுல வல்லமை இல்ல. But the power was in him. அவருக்குள்ளே வல்லமை இருந்தது. And when she was touched his hem, then immediately she was healed. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசித்தாள். Same can happen with you. உங்களுக்குள்ளும் அது நடக்கும். When people understand, ஜனங்கள் அதை புரிந்து கொண்டார். God dwells in you. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Jesus dwells in you, whatever. ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார். அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துருச்சுனா they can touch you. அவங்க உங்களை தொட்டாலே சுகமாவாங்க. And their faith will heal them. காரணம் அவர்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அவர்களை குணமாக்கும். I know this is true. இது உண்மைன்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க நம்புறீங்களா? That's when Dr. Mildred and me, we often told the people, God is in us. When you want to be healed, you can touch us and God will heal you. நேத்துக்கு நானும் பாஸ்டர் மில்டர் 2 பேருமே இப்படி சொன்னோம், கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆகவே நீங்க எங்களை தொட்டீங்கன்னா சுகமாவும் சொன்னோம். It was 1 minute quiet. கொஞ்சம் அந்த 1 நிமிஷத்தினுடைய அமைதி. People were thinking. ஜனங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. And then they understood. அவங்க அதை விளங்கிக்கிட்டாங்க. And they were running to us. அவங்க ஓடி எங்களை நோக்கி ஓடி வந்தாங்க. They வந்தாங்க. were touching us, they were jumping upon us, etc. எங்க மேல அவங்க எங்களை தொட்டாங்க, எங்களை கட்டிப்பிடிச்சாங்க, எங்களை அமுக்குனாங்க. And they were healed immediately. அவங்க உண்மையாகவே சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். Some had delivered. ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். Some received a fresh anointing. ஆண்டவராகிய இயேசு
இயேசு கிறிஸ்துனுடைய அதாவது புதிதான ஆவியை அவர்கள் When பெற்றுக்கொண்டார்கள். they walk to the church, they're full of the Holy Spirit and they walk like this. அவங்க தேவனுடைய ஆவியானவர் சபையை முழுவதுமாய் நிறைத்தபடினாலே அவர்கள் நடனமாடி திக்காடி போய்கிட்டே இருந்தார்கள். It has nothing to do with us. எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. It has to do with God in us and the faith of the people that when they touch us, they will be healed. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவனும் ஜனங்களுக்குள்ளே இருந்ததான விசுவாசம் தான் அதை நடப்பித்தது. Hallelujah! Hallelujah! It's the same with you. ஓ, இதுவே உங்களுக்கு நடக்கும். Praise God! When you go to India, miracles will happen. நான் இப்பொழுது சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளாக போகும்போது தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். Now you can read in, I'm not going to read it, but write it down. You can read in Luke chapter 2, verse 34. Luke லூக்கா 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. There is prophesied, behold, this child, and that was Jesus, is set for the fall and rising again of many in Israel, and appointed for a sign which shall be spoken against. லூக்கா 2ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் வீழ்கிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். Hallelujah. Praise the Lord. It's also talking about a sign. Yeah, sign. Yeah? அடையாளம். Okay. You see, the sign is not a fulfillment. பாருங்க, அடையாளமானது நிறைவேறுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. Right? ஆமாவா இல்லீங்களா? You have traffic signs. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிராபிக் அடையாளம் இருக்குது இல்லையா, அந்த 3 லைட். And they are telling you that you are reaching a traffic light. அது என்னத்த சொல்லுதுன்னா, நீங்க அந்த டிராபிக் லைட் பக்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னு காமிக்குது. The sign is not the traffic light. It is telling you you are going to reach a traffic light. அந்த டிராபிக் லைட்டினுடைய அடையாளம் என்னன்னா, ஏதோ நீங்க அங்கே நின்னுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அது உங்களை வழி நடத்தும். Yeah? Is it in India also? இந்தியாவில் அப்படித்தானே இருக்குது. ரெட் லைட் சிக்னல்ஸ் இருக்கு இல்லீங்களா? When சிக்னல். you want to cross a railroad, before you enter the railroad, there is a sign that you will come to a railroad. Yeah. Or is that not in India? No. We have a gate. It will stop. Yeah, I know, but before that gate, is there no sign that you are? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரயில்வே கேட் இருக்குது. ரயில்வே கேட் இங்க இருக்குதுன்னு ஒரு அடையாளம், நமக்கு போர்டு ஒண்ணு இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ரோடு இருக்குது. விளங்குறீங்களா என்ன சொல்றாருன்னு? தேங்க்யூ. You know, so a sign is something what need to be reached. அடையாளமானது நாம் போக வேண்டிய இடத்திற்கு நம்மளை கொண்டு செல்லுகிறதாக The இருக்கிறது. sign is not a fulfilling. அடையாளமானது நிறைவேற்றப்பட வேண்டியதான ஒரு விஷயம் It அல்ல. is showing us that something is coming, is appearing, and we need to look for that. மாறாக நாம் சேர வேண்டிய, நமக்கு வர வேண்டிய, நாம் அடைய வேண்டிய அந்த இடத்திற்கு நம்மளை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. You know, everything what Jesus did இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தாரோ in his body அவருடைய சரீரத்தின் மூலமாக was a sign for something greater. அது ஏதோ ஒன்றிற்கு அடையாளமாக இருக்கிறது. His healings, his speakings, அவருடைய his power சுகமாக்குதல், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வல்லமை was a sign அவைகள் எல்லாம் to something what will come. ஏதோ ஒன்று வரப்போகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. It was the sign that the body of Christ will be revealed. அந்த அடையாளங்களானது அதாவது சரீரமாகி சபைக்கு அடையாளமாக வெளிப்படுத்தப்படுகிறது. Now, Jesus lives in you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்றால், The Bible is speaking about the body of Christ. வேதாகமம் அதை
சரீரமாகி சபை என்று சொல்லுகிறது. Amen. Amen. The body has a lot of members. அந்த தேவன் பாடி Body. சரீரமானது நிறைய மெம்பர்ஸ் அவயவங்களை உடையதாக இருக்கிறது. When we are baptized into water, we are baptized into the name of Jesus. நாம் தண்ணீரின் முழுக்கினாலே இயேசு என்னும் நாமத்திலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் போது, When we are baptized by the Holy Spirit, He baptized us in the body of Christ. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் சரீரமாகி சபையை தாமாகவே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். So when this is the body of Christ, இப்ப இதுதான் சரீரமாகி சபை என்று வைத்துக் கொள்ளும். yeah, you can buy it after the meeting. This is the body of Christ. இதுதான் சரீரமாகிய சபை. But in that body, there are a lot of members. இந்த சரீரத்திலே நிறைய அவயவங்கள் இருக்கிறது. You know, that body is a compound body of sons of God. அந்த சரீரமானது தேவனுடைய உணர்வுகளாக இருக்கிறது. It's not one body like this. இந்த வெறும் ஒரே சரீரமாய் அல்ல. When you are a son of God, நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் when இருப்பீர்களானால், you speak like Jesus, நீங்கள் இயேசுவை போல பேசலாம். when you are born from above, நீங்கள் மேலே இருந்து பிறப்பிக்கப்பட்டவர்களாய் when you are இருக்கிறீர்கள். spirit filled, நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். and you do the same work Jesus did, நீங்கள் இயேசுவை போலவே நீங்கள் செய்யும் போது you belong to the body of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகி சபைக்கு சொந்தக்காரர்களாய் இருக்கிறீர்கள். Do you understand that? Because the body of Christ only consists out of sons or daughters of God who are doing the will of God. யார் சரீரமாகி சபையாய் இருப்பார்களானால் தேவனுடைய சித்தத்தின்படி தம்மை பயன்படுத்தி செயல்படுகிறவர்கள் தான் சரீரமான சபையாய் இருப்பார்கள். So let me say, we all together are sons of God, I hope, doing the will of God. So you all belong to that one body. பிரியமானவர்களே, நாம நிறைய பேர் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறோம். நம்ம எல்லோரையும் சேர்ந்துதான் சரீரமாகி சபை என்று வேதம் சொல்லுகிறது. Jesus is not only in you, Jesus is also in his whole body. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய சரீரத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம் முழுக்க இருக்கிறார். And when we walk in unity, there is power. ஆகவேதான் நாம் இணைக்கப்பட்டவர்களாய், ஐக்கியப்படுத்தப்பட்டவர்களாய் அவருடைய வல்லமைக்குள்ளாக இருக்கிறோம். You know, God has already united us. You don't need to pray for unite. For unity, we are already united. We need to keep it. We need to remain it. தேவன் நம்ம யாவரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஆகவே ஐக்கியத்திற்காக நீங்கள் ஐக்கியத்திற்காக ஜெபம் பண்ணாதிருங்கள். தேவன் நம் எல்லோரையும் இணைத்திருக்கிறார். நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். In Holland they sing, Lord make us one. ஆனந்தில் எப்படியாய் பாடல்களை பாடுவார்கள், ஆண்டவரே எங்களை ஒன்றாக்கும். But we will not do that. நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் பாடுறது இல்ல. We are already one. நாங்க எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம். Yeah? It should be like I ask, oh God, make me a boy. ஆண்டவரே என்னை உருவாக்கும். I am already a boy. நான் உருவாக்கப்பட்ட ஒரு பையனாக இருக்கிறேன், மனுஷனாக இருக்கிறேன். God what he already did. ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை மீண்டும் செய்யணும்னு நம்ம சொல்லக்கூடாது. We need to maintenance. நாம் அவைகளை செயல்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். We need to maintain that unity. அதை நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அனுதினமும் அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். I heard there are pastors, they will not come here because there are other pastors they don't like. அதாவது எனக்கு தெரியும், இங்க வந்த போதகர்கள், இங்க பாஸ்டர்ஸ் ஏன் நிறைய பேர் வரலன்னா, நிறைய பேருக்கு இங்க வர்றது பிடிக்காது. That's not showing unity. அது ஐக்கியத்தை குறிப்பது அல்ல. Amen. ஆமென். How can we reach India then? இந்த மாதிரி ஐக்கியம் இல்லாமல் இருப்போமானால் எப்படி நாம் இந்தியாவை ரட்சிக்க முடியும்? Jesus did not came to build only your church. ஆண்டவராகிய இயேசு உங்க சபையை மட்டும் கட்டுவதற்காக இந்த உலகத்துல வரல.
Amen. Amen. He came to build a kingdom of God here. ஆண்டவர் இங்கே வந்ததற்கு காரணம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக வந்தார். Amen. Wow. What do you do when you are in heaven? நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்களானா என்ன செய்வீங்க? Maybe you don't like me. It's possible. Yeah. இப்ப Maybe you don't என்னை like me. பிடிக்கலன்னா அங்க ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. And when you see me walking in the street, you say, "Oh, I go in another direction. I go here." இப்ப பரலோகத்துல நம்ம இருப்போம்னா நீங்க பிஷப் பேர்ட் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஓ பிஷப் பேர்ட் ஐயோ இவர எனக்கு பிடிக்காதுட்டு நீங்க அப்படியே சுத்திட்டு போக முடியாது, அங்க இங்க போயிட்டு வர முடியாதாங்க. I don't want to meet him. ஓ நான் வந்து பரலோகத்துல பேர்ட்ட பார்க்க விரும்பலன்னு நீங்க சொல்ல முடியாதாங்க. But what about heaven? ஓ But what about heaven? ஓகே இங்கேயே இந்த மாதிரி இருப்பீங்கன்னா நீங்க பரலோகத்துல எப்படி இருப்பீங்க நீங்க? Do you think there is a special India corner and a special bishop corner and a special other pastors you don't like corner? நீங்க இந்தியா அதாவது பரலோகத்துல இந்திய மக்களுக்காக ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு, அங்க பிஷப்புங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அங்க மற்ற நாட்டுக்காரங்க தனியா இருப்பாங்க நீங்க நினைக்க கூடாது. Do you think that? நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? Yeah. This is no. Eh? அதாவது நீங்க And, இப்படி and ஆத்மா this is yes. Sorry. பாருங்க. In Holland, it's the opposite. Okay, praise the Lord. No, of course not. So be united. ஆகவே நீங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக Show the world one church, one kingdom of God. தேவனுடைய ராஜ்யமானது ஒன்றுதான், நாம் யாவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிறதான சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். Yeah, but they need to change. பிரியமானவர்களே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். Oh, but change start with you. ஓ மனம் திரும்புதல் நடப்பிக்க வேண்டும், அதை வந்து நாம காண்பிக்க வேண்டும். Amen. ஆமென். I need to change. நானும் இன்னும் மாறணும் நிறைய விஷயத்துல. When I don't like Pastor Paul, நான் பாஸ்டர் பவுல நான் அன்பு காட்டலன்னா I need to change. நான் வந்து மாறணும், நான் தான் மாறணும், அவரு மாறணுங்கிறது இல்ல, I நான் need தான் to மாறணும். say, God, give me a tender heart. ஆண்டவரே எனக்கு ஒரு உறுதியான ஒரு உள்ளத்தை தாரும், அது பாஸ்டர் பவுலை நான் நேசிக்கட்டும், So that I love everybody. ஆகவே அன்பு எனக்குள்ள இருந்தால் தான் நான் எல்லோரையும் நேசிக்க முடியும். Amen. ஆமென். They are your brothers. ஓ நீங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்களா They are your இருக்கிறீங்க, sisters. நீங்க எல்லாம் என்னுடைய சகோதரிகளா இருக்கிறீர்கள். ஆமென். Maybe they do something else than you do. ஓ நான் ஏதோ நீங்க செய்யாத ஒன்றை நான் செய்யலாம். Maybe they don't do the same what you are doing. ஓ நீங்க செய்யற மாதிரி என்னால செய்ய முடியாமல் இருக்கலாம். Now praise the Lord. ஆனால் கர்த்தரை நான் துதிக்கிறேன். When everybody is doing the same things, it's very boring. ஓ பிரியமானவர்களே எல்லாரும் செய்யற மாதிரியே நானும் செஞ்சிட்டு இருந்தேன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் போரா இருக்கும். Amen. போர் அடிக்கும் உங்களுக்கு. My body have ears. என்னுடைய சரீரத்துல பாருங்களேன் காது What இருக்கு. do they do? நான் இந்த காதால என்ன செய்ய முடியும்? Oh, then they are not smelling. ஓ இந்த காதால நான் முகர்ந்து பார்க்க முடியாது. They are not seeing. ஓ இந்த காதால பார்க்க முடியாது. No, they are hearing. இந்த காதால ஒன்ன செய்ய முடியும், கேட்க முடியும். What about my eyes? ஓ என்னோட கண்ணுல என்ன செய்ய முடியும்? கண்ணால. Do they hear? ஓ இந்த கண்ணால கேட்க முடியுமா? No, they see. ஓ இந்த கண்ணால பார்க்க தான் முடியும். What about my lungs? ஓ என்னுடைய லங்ஸ், என்னுடைய நுரையீரலை குறித்து என்ன நினைக்கிறீங்க? Do they do the same what my heart is doing? என்னுடைய நுரையீரல் இருதயத்தை போல செயல்படுமா? No. The same is with local churches. அந்த மாதிரி தான் லோக்கல் சர்ச்ல They can have a different assignment. ஓ ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார். And do things in a different way than you. அவர்கள் ஒருவேளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யலாம், ஆனால் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள். Amen. Amen. Now, I give you some homework because time is running out and the tea is waiting at உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுக்கிறேன், ஏன்னா டீ ரெடியா இருக்குது, நீங்க அதை போய் read Revelation chapter 14 verse 1 till 5. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வீட்டுல போய் படிங்க. It's about the first ones who are following Jesus. அது இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை அதுல எழுதப்பட்டிருக்கிறது. It's about 144,000. அது வந்து 1,44,000 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. But
there are only the first links who are following Jesus. அது இயேசுவை முதன்மையாக பின்பற்றக்கூடியவர்களை But குறித்து out of them there will grow a multitude of people nobody can tell. அதற்கு வெளியே நீங்கள் பார்ப்பீர்களானால் பல கோடி மக்கள் Nobody can count. அதான் எண்ண முடியாது. Yes, you did that? Yes. Okay, That's good, what I'm good. telling you. Amen. எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களை நாம் பார்க்கலாம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Sorry, after the tea we go on. நாம டீக்கு அப்புறமா மற்ற காரியங்களை படிக்கலாம்.